ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். தயிர் நிறைய பேருக்கு வீட்டில் போட்டால் அந்த கட்டியாக வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தயிரை ஒரு நல்லா காசி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றாதீங்க. அதில் நல்லா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. ஆற வச்சு ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். அதே ஷேப்பில் நமக்கு நல்லா கட்டி தயிர் வருது பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலே நமக்கு கடையில் கிடைக்கிற அதே தயிர் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு விலையும் கம்மியாக இருக்குங்க. நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அந்த பாலோட தன்மை அப்படியே இருக்கும், நமக்கு நல்லாவும் இருக்கும். இந்த குறிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம சாத்துக்குடி ஜூஸ் போடும்போது சில பேர் நிறைய மெத்தடில் போடுறீங்க. எந்த மெத்தடில் போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாத்துக்குடி எடுத்துக்கலாங்க. காய் மாதிரி இருக்கணுங்க சாத்துக்குடி. அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எலுமிச்சைப்பழம் கட் பண்ணுற மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அதுதான் கசப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. அந்த சீட்ஸை எடுத்துருங்க. நீங்கள் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாங்க. அந்த தோலை, மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலரில் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அதே ஜூஸு உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு லேயராக எடுத்துக்கோங்க. அந்த தோல் மாதிரி இருக்கிறதும் நம்ம எடுத்துடணும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பழத்தையுமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ அந்த மிக்ஸி ஜாரில் போட முடியுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். அந்த சீட்ஸ் முக்கியமாக நம்ம எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப நமக்கு கசப்பு சுவையை கொடுக்கக்கூடியது. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரையை இதிலே சேர்த்துக்கலாம். மற்ற பழங்களை விட இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கிறதால சர்க்கரை சேர்த்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே நம்ம ஐஸ் க்யூப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸை இதிலே போட்டு அரைக்கும் போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த ஜூஸோட டேஸ்ட்டு. இப்போ நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சிடலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது அந்த தோல் எல்லாமே நமக்கு மேலே வந்துடும். கீழே ஃப்ரெஷ்ஷான ஜூஸஸ் மட்டும் கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதுக்கு ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு இந்த ஜூஸுக்கு நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நல்லா திக்காக ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாத்துக்குடியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப அவங்க டேஸ்ட்டாக வீட்டில் செஞ்சு கொடுக்குறக்கும் போது நல்லா குடிப்பாங்க. எல்லாருமே குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம இப்போது சாத்துக்குடி ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப கம்மியாக நம்ம விலை இருக்கும். கடைங்கள்லாம் சாத்துக்குடி ஜூஸ் விலையே ரொம்ப அதிகம். நம்ம வீட்டில் பழம் வாங்கிட்டு அதுவும் அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனோட சுவை அதிகமாக இருக்கும்.
நீங்கள் போட்டிருக்கிற ஜூஸ் கரெக்டாக இருக்குதுன்னா இந்த மாதிரி நல்லா மேலே நுரையோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் போட்டு குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி எல்லாருக்கும் ஸ்டிஃப்னஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவையான மெத்தட் பார்த்தோம்னா, நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். தனியாக வேக வைங்க, குக்கரில் வேக வைக்காதீங்க, அப்போ தான் ஸ்டிஃப்னஸோடு இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிரவுண்ட்நட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதை வேணாலும் ஊற்றிக்கலாம். கூடவே நீங்கள் கடுகு போட்டுக்கலாம். நான் வந்து சின்னமன் போட்டிருக்கேன், க்ளவ் போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டு, இந்த மெத்தடில் நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு தரும்போது ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு நம்ம எப்பயும் எண்ணெயில் தாங்க போடணும். அதுக்கடுத்தது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது எப்போயுமே பச்சை மிளகாய் சேர்த்துப்பாங்க ஹோட்டல்லலாம். இப்போ நம்ம நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு வதங்கி வரும். இது ஒரு டிப்ஸு தான். வெங்காயம் வதக்கும்போது கவர் போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த பொட்டேட்டோவை போட்டுடலாம். அதில் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கும்போது உங்களுக்கு அதே ஸ்டிஃப் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஒரு குக்கரில் வேக வைக்கும்போது குழகுழப்பு தன்மை வந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதால சில்லி பவுட்ரு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் போட்டுட்டு அது பச்சை வாசனை போகட்டும். இப்போ கரம் மசாலா பவுடரு, கொஞ்சம் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியை காட்டக்கூடாது. இந்த ஃப்ரை அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த சாதத்துக்கும் இதை கொடுக்கலாம் சைடிஷ்ஷாக. லஞ்ச் பாக்ஸுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃப்ரை ஈஸியாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாங்க. குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது நாம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அதில் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்மளுடைய பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்துடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாகவும் நல்லா இருக்கும். ஆறி போனாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம போட்டிருக்க மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல ஒட்டி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு எல்லா கிச்சன் டிப்ஸும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.